புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எங்கள் அன்பை உருவான ஆண்டவரே, இதோ இந்த புனிதமான இரவிலே நீர் அன்பு சீடர்களோடு ஒன்றாய் அமர்ந்து இறுதி இரா உணவை உண்ண நீர் ஆசையாயிருந்தீர், ஆவலாய் காத்திருந்தீர் இந்த தருணத்திற்காக. காரணம், இந்த புனிதமான இரவில்தான் நீர் நிரந்தரமான நிலையான உடன்படிக்கையை எங்களோடு செய்து கொள்ள உமது உடலை உமது இரத்தத்தை எங்களுக்கு உணவாக பானமாக கொடுப்பதன் வழியாக என்னாலும் எங்களோடு நிரந்தரமான அந்த ஒப்பந்தத்தை நீர் நிறைவேற்றுவதற்காய் ஆவலாய் காத்திருந்தீர். இந்த உடன்படிக்கையின் வழியாக நீர் என்னாலும் எங்களோடு இருக்கிறேன், உங்களோடு நான் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் இருப்பேன் என்று கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீர், நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இந்த திவ்யமான புனிதமான உயிருள்ள திவ்ய நற்கருணையில் நீர் எங்களோடு இருக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்கிறேன், எங்களுக்கு ஆற்றலை வல்லமையை தருகிறேன். எங்களது நம்பிக்கை வாழ்க்கையை இன்னும் ஆழப்படுத்துவதற்கு நீர் உண்மையை கொடுத்து கொண்டிருக்கிறீரே ஐயா, நன்றி சொல்கிறோம், உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த நேரத்தில் உம்மை தரிசிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை அன்பு செய்ய, உம்மை போற்றி புகழ, உம்மை மகிமைப்படுத்த இதோ எங்கள் தந்தையர்களோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாய் இணைந்து இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த புனிதமான தருணத்தை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த புனிதமான நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்கும் விதமாக நாம் பாடி ஜெபிப்போம். கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே
எம்மை மீட்டி போர்ப்புடனப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்பை என்பேத்தமை நீராட்கொள்ளி. அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே. தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தி. அன்பின் தேவன கருணையிலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. என்றென்றும் தொழுகைக்குரிய இறைவனும் என் ஆண்டவரும் ஆகிய இயேசுவே, மன்னகத்திலும் உடைய மற்றற்ற மகிமைக்கு உகந்த தொழுகை வணக்கத்தையும் உமது அளவற்ற பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரதி அன்பையும் மக்கள் செலுத்த தவறும் ஆலயங்கள் அனைத்திலும் எளியேன் இருந்து உம்மை தொழ ஆசைப்படுகின்றேன். ஆனால் அத்தனை தலங்களில் இருக்க என்னால் இயலாததால் அவர் சங்கைப்பட்ட அந்த ஆலயங்களுள் நினைவின் வழியாவது நுழைந்து பல்வேறு மாந்தர் எப்போதாவது உமக்கு செய்த நிந்தை அவமானங்களுக்கு கழுவாயாக உம்முடைய அன்புக்குரிய திருத்தாயாரின் அன்பையும் தொழுகையும் உமது பலிபீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. சாதாரண திருச்சபையை ஒளிர்வித்து உம்முடைய ஊழியர்களின் இதயங்களிலே தேவ பக்தியாகிய சுடரை தூண்டி எரியச் செய்யும் சக்தியாகிய சூரியனாகிய இயேசுவே, உம்மை துதித்து தொழுகிறேன். உம் திரு பணிவிடைக்குள்ளாகி நீர் வீசுகின்ற இறை அன்பு கதிரொளியை அடைந்திருந்தும் வெதுவெதுப்பும் பற்றுதலும் அசைவுமின்றி குளிர்ந்தவர்களாய் நிற்கின்ற அநேகருடைய சோம்பல் அசதி அசட்டைத்தனங்களுக்கு கழுவாயாக. பக்தி சுவாலகருடைய விருப்ப பற்றுதல் உள்ள வணக்கங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அளவில்லாத கருணையும் பொறுமையும் கொண்ட இறைவனாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி வணக்கத்துடனே உம்மை தொழுகின்றேன். உமக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம், வர்மம், பழி முதலிய அனைத்து அக்கிரமங்களுக்கு கழுவாயாக. பத்ராசனருடைய மாறாத அமைதியும் சாந்தம் அமெரிக்கையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தூய அன்பின் திருவருட்சாதனமாகிய நற்கருணையில் வீற்றிருக்கும் திவ்ய இயேசுவே, என் முழுமன அன்புடனே உம்மை தொழுகின்றேன். பாவிகளும் அது பலிபீட சன்னிதானத்தில் முதலாய் என்ன துணிகிற அனைத்து தூய்மையற்ற நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய துராசைகளுக்கும் கழுவாயாக. நாத கிறிஸ்தருடைய தூய ஆவல் பற்றுதலையும் அவர்கள் உம்மை நேசிக்கும் அளவற்ற அன்பையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 22, இறை வார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. நேரமானதும் இயேசு திருத்தூதர்களோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ணமாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பனே
உம்மடியேனை தேற்றவா அன்பனே விரைவில் வா அன்பனே விரைவில் வா உம்மடியேனை தேற்றவா அன்பனே விரைவில் வா சுமையால் பதறுகிறேன் பாதை அறியாது வருந்துகிறேன் பாவ சுமையால் பதறுகிறேன் பாதை அறியாது வருந்துகிறேன் பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன் அன்பனே விரைவில் வா உம்மடியேனை தேற்றவா அன்பனே விரைவில் வா அமைதி வாழ்வை தேடுகிறேன் அருளை அளிக்க வேண்டுகிறேன் அமைதி வாழ்வை தேடுகிறேன் அருளை அளிக்க வேண்டுகிறேன் வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன் அன்பனே விரைவில் வா உம்மடியேனை தேற்றவா அன்பனே விரைவில் வா இருளே வாழ்வில் பார்க்கிறேன் இதயம் நொந்து அழுகிறேன் இருளே வாழ்வில் பார்க்கிறேன் இதயம் நொந்து அழுகிறேன் ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் வழியாய் ஏற்றுக் கொள்கிறேன் அன்பனே விரைவில் வா உன்னடியேனை தேற்றவா அன்பனே விரைவில் வா நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. உலகின் பாவங்களை போக்குகிற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவே, மிகுந்த பக்தி வணக்கத்துடன் உம்மை தொழுகின்றேன். திவ்ய பூசை நேரத்திலும் உமது திரு சமூகத்திலே பாவிகளால் நேரிடும் தகாத பார்வை, மரியாதை இல்லாத நடத்தை முதலிய சங்கை குறைகளுக்கு கழுவாயாக. வான தூதர்கள் உம்மை வணங்குகின்ற அளவற்ற தாழ்ச்சி நிறைந்த வணக்கங்களை உமக்கு
ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அளவற்ற பிரமாணிக்க பணிவுடனே அனைத்து மகிமை தோத்திரமும் செலுத்தப்படுவதற்கு உரியவராகிய உலக இரட்சகரே, உம்மை வணங்குகின்றேன். சிலர் தங்கள் மனசாட்சியை விபரீதப்படுத்தி தங்களை மோசம் போக்குகிற குருட்டாட்டத்துக்கு பிறருக்கு செய்கிற சதிகளுக்கும் கழுவாயாக அதிதூதர்களுடைய சுறுசுறுப்புள்ள பிரமாணிக்க மனப்பற்றுதலை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் மகிழ்ச்சியாகிய திவ்ய இயேசுவே, என் முழு இதயத்தோடு உம்மை விரும்பி தொழுகின்றேன். தேவனர் கருணை மூலமாக உம்மோடு மிகுந்த இன்பமுடன் ஐக்கியமாவதற்கு நீர் மனுமக்களை அழைக்கிற அன்புள்ள தயை பலர் புறக்கணித்து அசட்டை செய்கிற அவமானத்துக்கு கழுவாயாக வான தூதர்களுடைய உடனடி கீழ்ப்படிதலையும் அவர்கள் உமது கருணையை பாராட்டுகிற நன்றி அறிந்த தோத்திரங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அளவற்ற அன்புக்குரிய இயேசுவே, நீர் வெளிப்படுத்தியதும் திருச்சபை போதிப்பதும் எண்ணிறந்த அற்புதங்களால் என்பிக்கப்பட்ட மறைபொருளான திவ்ய நற்கருணையிலே நீர் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்று உறுதியாக விசுவசித்து உம்மை ஆழ்ந்த வணக்கத்துடனே தொழுகின்றோம். இந்த அருட்சாதனத்திலே நீர் உண்மையாக வீற்றிருக்கிறீர் என்ற மறையுண்மையின் பேரில் அவிசுவாசிகள் கொண்ட அநியாய சந்தேகங்களுக்கு கழுவாயாக இறைவாக்கினர்கள் தங்களுக்கு தோன்றிய திருக்காட்சிகளையும் இறைவனின் திருவுளம் ஏவிய திருவசனங்களையும் ஏற்றுக்கொண்ட பரிவிரக்கத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல. பேசும் தெய்வமே,
படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என் பாரம் சுமப்பவர் நீ, என் தாகம் தீர்ப்பவர் நீ, என்னை அணைத்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ, என்னை அணைத்து என்னை உடுத்தி என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, என் குடும்ப மருத்துவர் நீ, ஏற்றனல் மருந்தும் நீ, என் குடும்ப மருத்துவர் நீ, ஏற்றனல் மருந்தும் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவே, என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவே,
என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ. எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ. எனக்காய் வருபவர் நீ, என் கண்ணீர் துடைப்பவர் நீ. எல்லாம் முடித்து உம்மோடு சேர்த்து என்னோடிருப்பவர் நீ. எல்லாம் முடித்து உம்மோடு சேர்த்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அளவற்ற அன்புள்ள நல்ல ஆயராகிய இயேசுவே, உண்மையின் திவ்ய மாதிரிகையே, மிகுந்த வணக்கத்துடனே உம்மை தொழுகின்றேன். உம்முடைய கட்டளைகளுக்கு எதிராக நினைக்கப்பட்ட பரிகார கருத்துகளையும் மனதிற்கொண்ட பொறாமைகளுக்கும் கழுவாயாக. மறை சாட்சியரின் பொறுமையையும் அவர்கள் தங்களை வதைத்தவர்களுக்கு செய்த மன்றாட்டுகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். அளவில்லாத மகிமை நிறைந்த கடவுளாகிய இயேசுவே, உம்முடைய பெருமை மிக்க மகத்துவத்துக்கு சரியான தொழுகை வணக்கத்தை உமக்கு செலுத்த மனுமக்களால் இயலாததாயினும் என்னால் இயன்ற மட்டும் மிகுந்த பயபக்தியோடே உம்மை தொழுகின்றேன். உமது திருப்பெயரை கொண்டு இடப்பட்ட பொய்யான பொய் சத்தியங்களுக்கு கழுவாயாக. மறை வல்லுநர்களும் மறை ஆசிரியர்களும் உமக்கு தோத்திரமாக செய்த திருவுரைகளையும் எழுதிய பக்தி நிறை துதிகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. வானதூதர்களின் திவ்ய அப்பம் எனப்பட்ட இயேசுவே, நீர் மனுமக்களுக்கு திருவுணவாக உம்மை தந்தருளினதை பற்றி நன்றி அறிந்த மனதோടെ உம்மை தொதித்து தொழுகின்றேன். நீர் கற்பித்த புலால் மறுத்தல், நோன்பு போன்ற தவ முயற்சிகளுக்கு விரோதமாய் மனிதர் கட்டிக்கொள்ளுகிற பெருந்தீனி, குடிவெறி முதலிய பாவங்களுக்கு கழுவாயாக. உம்முடைய தூய முனிவர் தபோதனர்கள் அளவான உணவு பழக்கத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நித்திய மகிமைக்கு இருப்பிடமான கன்னித்தாயின் திருக்குமாரனாகிய இயேசுவே, அத்தியந்த பக்தி வணக்கத்துடனே உம்மை தொழுகின்றேன். தொழுகைக்குரிய பரம திருவருட்சாதனமாகிய நற்கருணை நீர் உண்டாக்கின நாள் முதற்கொண்டு அதிலே மணமக்களால் உமக்கு செய்யப்பட்ட எல்லா நிந்தை அவமான துரோகங்களுக்கும் இயன்ற மட்டும் பொது கழுவாய் புரிந்திட விழைகின்றேன். எனவே பாவிகளுக்கு திடமான அடைக்கலமும் உமக்கு பிறகு அவர்களுக்கு சிறப்பான நம்பிக்கை ஆதரவும் ஆகிய உம்முடைய திருத்தாயாரின் உதவியை இறந்து கேட்க துணிகின்றேன். மனுக்குலத்தின் நம்பிக்கையும் விண்ணுலக மண்ணுலக அரசியும் உம்முடைய திருமைந்தனை இடைவிடாது தொழுகிறவருமான அன்புள்ள இறை அன்னையே, நீர் அன்போடு ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருக்க மகிமை பேறு பெற்றுள்ளேன் அல்லவோ. இதோ அனந்த பக்தி நம்பிக்கையுடனே உம்முடைய பாதத்தில் விழுகின்றேன். பாவிகளாகிய எங்களுக்கு நீதி தீர்வையிடும் என்றும் வாழும் இறைவனிடத்தில் நீரே மனு பேசி எங்களுக்காகவும் எங்கள் பேராலும் உம்முடைய புண்ணிய பலன்களால் உத்தரிக்கவும் எங்களால் செலுத்த முடியாத அனந்த வணக்க கடன்களை தீர்த்து நிறைவேற்றவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் தாயே. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே.
கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனு கஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். எனவே ஒன்றாய் நாம் எல்லாம் வந்து கூடும் போரினிலே. எனவே ஒன்றாய் நாம் எல்லாம் வந்து கூடும் போரினிலே. மனதில் வேற்றுமை கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே. தீய சச்சரவுகள் ஒழித்திடுக, பிணக்குகள் எல்லாம் போய் ஒழிக. நமது மத்தியில் நம் இறைவன் கிறிஸ்து நாதர் இருந்திடுக. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஆண்டவராக கொடுத்திருக்கிறேன். தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த பாடுகளின் இரவிலே தனது உடலை எங்களுக்காக கொடுத்து அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்த அதே தெய்வம் எங்களுடைய பாவங்களுக்காக அதே உடலை மீண்டும் சிதைக்க மனமுவந்து கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு எப்படி நான் நன்றி சொல்லுவது? ஆண்டவரே, எங்கள் சிந்தனையால், சொல்லால், செயல்களால், வார்த்தைகளால், வார்த்தையால், பார்வையால், வாழ்க்கையால் ஆண்டவரே மீண்டும் மீண்டும் பாவம் செய்தோம். ஆண்டவரே, இந்த பாவத்திற்கு கழுவாயாகத்தான் இந்த 1 மணி நேரம் உம்மோடு விழித்திருந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை, இந்த உலகை, தாய் திரு அவையை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாடுகள் படும் இந்த நேரத்திலே உம்மோடு திரு அவையின் பிள்ளைகளாக, பிள்ளைகளாக, உம்முடைய சீடர்களாக இணைந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களால் தான் உமக்கு மீண்டும் மீண்டும் இந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களது பாவங்களால் மீண்டும் மீண்டும் உமக்கு துன்பத்தை நாங்கள் வருவிக்காமல் இந்த பாவ வாழ்விலிருந்து நாங்கள் எழுந்து உம்மை பின்பற்றி ஆண்டவரே, நாங்களும் உம்மை பின்தொடர எங்களுக்கு அருளை தாரும். சீடர்களிடத்திலே கேட்டி 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து உங்களால் செபிக்க முடியவில்லையா என்று சொல்லி, ஆமாண்டவரே, எங்களால் செபிக்க முடியவில்லை. காரணம், எங்களுடைய பலவீனங்கள்,
பாவங்கள், இயலாமைகள், எங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், இவற்றின் மத்தியிலே உம்மை நாங்கள் பின்தொடர முடியவில்லை. இவற்றின் மத்தியிலே நாங்கள் உம்மிடம் செவிக்க முடியவில்லை. உமக்காக எங்கள் நேரத்தை கொடுக்க முடியவில்லை. இயேசுவே, எங்களை மன்னியும். எங்கள் தாய் திருவை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம் பாடுகளோடு இணைந்து ஆண்டவரே இந்த தாய் திரு அவையை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களுள் எத்தனையோ வேளைகளில் பலவீனங்கள், பிளவு மனப்பான்மைகள், மொழி, இனம், ஜாதி என்று சொல்லி நாங்கள் பிளவுபட்டு கிடக்கிறோம். ஆண்டவரே, அப்போதெல்லாம் உம்மை நாங்கள் சிதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்பி வாழ, மனம் வருந்தி வாழ எங்களுக்கு அருளை தாரும். இந்த பிளவுகள் எல்லாம் அகற்றப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம் உடலில் இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் எல்லாம் அகற்றப்படட்டும். ஆண்டவரே, தாய் திரு உமக்கு சொந்தமானது. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சொந்தமான பிள்ளைகள். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த பிளவுகள், வேற்றுமைகள் எல்லாம் மாறி உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையில், ஒரே உறவோடு உம்மிடம் திரும்பி வர எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவரே, இந்த உலகை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ரஷ்யா, உக்ரைன் நாடுகளிடையே ஏற்பட்டு கொண்டிருக்கிற அந்த போர்களை நிறுத்தும். ஆண்டவரே, யோசபாத்துக்கு சொன்னீரே, இதோ நீர் போய் அணிவகுத்து நில், இது உன்னுடைய போர் அல்ல, இது என்னுடைய போர் என்று சொல்லி நீர் சொன்னீரே. ஆண்டவரே, 2 குறிப்பேடு 20வது அந்த அதிகாரத்திலே ஆண்டவரே, இந்த போரை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, சமாதானம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, மனமாற்றம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஒற்றுமை நிலவட்டும். ஆண்டவரே, அங்கே யார் பெரியவர்கள் என்பது அல்ல. ஆண்டவரே, நீர் பெரியவர். அப்பா, ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர்தான் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து, இந்த நாட்டு தலைவர்கள் உணர்ந்து, நாட்டு மக்கள் உணர்ந்து, உலக மக்கள் உணர்ந்து, ஆண்டவரே, எங்களுடைய தான் என்ற அகந்தையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த இரவின் வேளையிலே உம்மை பின்பற்ற, சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவரே, குடும்பத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்று இந்த நாட்டிலே நிலவும் போர்களைப் போல இன்று எங்கள் குடும்பங்களிலே எத்தனை பிளவுகள், எத்தனை பிரச்சனைகள், ஆண்டவரே, அத்தனையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, பாடுகளில் வேதனையிலே இருக்கிறீர், இந்த பாடுகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த பாடுகளை, வேதனையை, பலவீனங்களை, எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் ஆண்டவரே உம் சிலுவையோடு சேர்த்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தனிமையிலிருந்து வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் அனைத்தையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபியுங்கள், தந்தையிடம் வேண்டுங்கள். ஆண்டவரே, உம் சிலுவையோடு சேர்த்து எங்கள் பாவங்கள் எல்லாம் சுமந்து நீர் தீர்த்திட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கும். இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், இளைஞர்கள் எல்லாம் பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்ப தலைவர் தலைவிகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் நாட்டின் தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், குருக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துறவிகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் தாய் திறவின் எல்லா தலைவர்களையும், எல்லா நிலையில் இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ நீர் பொறுப்படுத்திக் நாங்கள் எங்களுடைய இயலாமையை, பலவீனங்களை எல்லாம் உணர்ந்து உம்மிடம் திரும்பி வர, உம்மோடு இணைந்து செவிக்க, ஆண்டவரே, இந்த சிலுவையில் எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் நீர் ஏற்று அந்த உயிர்ப்பின் மாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருளை தாருள். நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம் திருப்பாதம் நாங்கள் எங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென், 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 ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து
முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. அருட்திருதேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருட்திரு தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருட்திரு அன்னை மரியாள் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருட்திரு சூசை முனியும் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருட்திரு தூதர் அமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருட்திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக